பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தின தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீது அபிமெலேக்கு என்கிற அந்த மனுஷனுக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் பார்க்க முடிகிறது. தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஆபத்து நாளிலே தான் தேவனை தேடின அந்த அனுபவத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்பதாக. செவி கொடுத்து என்ன செய்தார்? என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். அன்பரே, உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலையில் பயத்துக்கு இடம் கொடுத்து அதிலே மூழ்கி விடாமல், பயத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற, பயப்படுத்துகிற சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே தாவீதுக்கு உதவி செய்ததை போலவே உங்களையும் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறவர் உங்களுடைய அருகிலே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசித்தால், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, பயப்படாதேயுங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை சகல பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் பயத்துக்கு நீங்களாக்கி விடுகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, தம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையிலே பயத்தோடு கூட, பாதிப்புகளோடு கூட என்ன சம்பவிக்குமோ என்று அறியாமல் ஆண்டவரே அவர்கள் திகைத்து போய் இருக்கிற இந்த நிலைமையிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய சகல பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பீராக. தாவீது சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.